ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்டோர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்புறம் அவுட்டோர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே சம்மரில் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இருக்கும். காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். இதுதான் அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட். எல்லா காய்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கூறு போட்டு வச்சுருக்காங்க. கத்திரிக்காய்லாம் $3 அப்படின்ட்டு. இந்த கத்திரிக்காய் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக. இது இல்லாடி சிக்கன் இங்கே எக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த எக்கை பார்த்தோன்னா ஆக்சுவலாக நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஆக்சுவலாக அது அப்படியே அச்சஸெல்லாம் முட்டை மாதிரியே இருக்குது. அது மரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. நாங்களே ஃபஸ்ட்டு ஏமாந்துட்டோம், முட்டை ஒரிஜினல் முட்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டு. இந்த பக்கம் ப்ளம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கலராக வேறு இருந்தது. எல்லோ கலர்லாம் நான் ப்ளம்ஸ் பார்த்ததே இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தது. சரின்ட்டு வந்துட்டோம் நாங்கள். ஃபிஷ்ஷுமா சந்தைக்கு போனால் சம்சா சாப்பிடாம வந்தால் நல்லாயிருக்குமா? சரின்ட்டு இங்கே போய் நாங்கள் வெஜ் ரோல் தான் வாங்கினோம். சூப்பராக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஹை டேபிள் போறியா? அழகாண்ணா, நல்லா வெயில்ல இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்மெல்லுக்கு தான் நீங்கள் வந்துருக்கு. அதான் ஹனி ஸ்வீட் ஸ்மெல்லுக்கு வருது. பட் ஆனால் அது இது இல்லை. தெரியுதா? ஹனி பியூர் ஹனி ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்காம இந்த மாதிரி சுகர் சிரப் எடுத்துட்டு சேர்த்து வச்சு ஹனின்னு கொடுத்துட்றாங்க. ஏமாத்துறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு அப்பா அம்மா ஹனி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரிஜினல் ஹனி அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட ஒரு பாட்டில் ஹனியும் வாங்கியாச்சு. அப்படியே வெளியில் காருக்கும் கிளம்பியாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா செடியெலாம் வச்சுருந்தாங்க, ஹெர்பல் செடி அப்படின்ட்டு. நமக்கு அதில் எந்த செடியும் எனக்கு தெரியல. ஸோ அதனால் அப்படியே முடிச்சாச்சுங்க. அவுட்டோர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இப்படி தான் இருந்தது. அடுத்தது வாங்க இன்டோர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு போகலாம். இங்கே வின்டர் டைமில் இன்டோர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இந்த மால்குள்ளே தான் இருக்கும். நாங்களே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம் இந்த இன்டோர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு. வந்த உடனே பார்த்திங்கன்னா ஃபயர் அலாரம் அடிச்சுக்கிட்டு இருந்தது. என்னன்னு தெரியல. பட் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நாங்களும் உள்ளே போனோம். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெடிக்குள்ள ஐட்டம் தான் இருந்தது. அவனுக்குள்ள ஸ்நாக்கு, ட்ரீட்டு எல்லாம் இருந்தது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருந்தது.
இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வந்து யூஸ்வலாகவே இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். அதுதான் இந்த வின்டர் டைம்லையும் கிடைச்சது. இங்கே தான் மெயினாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வைல்டு மஷ்ரூமா என்ன? இதை பாருங்க, என்னது இது? ஓ, சோப்புல ஏன் இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க? சோப்பு இது என்னது? பீஃப் சோப்ல இதெல்லாம் இது பண்றாங்களா? இது வந்து இது ஃபஜ்ஜுன்னு சாம்பிள். நல்லா இருக்கா? இது பிரெட் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஹெர்பல் டீலாம் வச்சிருக்காங்க. ஸ்ட்ராபெரி நம்ம ஊர்ல சந்தைக்கு போனா தோடு வளையல் எல்லாம் கிடைக்கும்ல, அது மாதிரியே தோடு எல்லாம் வச்சிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் தவிர மற்ற எல்லாம் இருக்குப்பா. இது வந்து ஹனி. வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே இருக்கு. வின்டர்ன்றதுனால வெஜிடபிள்ஸ் இல்லை, அதனால மற்றதெல்லாம் வச்சிருக்காங்க. ஏது? ஓ அப்படியா? ஒன்று வாங்கி பார்க்கலாமா? What do you have this? And this is the chicken in the rice. So the chicken is saffron rice. Okay. That's that. And then with hummus and garlic sauce as well. Each bag with some pita bread as well and some chips. You want to do starter catch? கடைசியா செடியை ஒன்று பார்த்துட்டோங்க. ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து செடி காயை தவிர மற்ற எல்லாம் இருக்கு. ஏன்னா வின்டர்ன்றதுனால எந்த வெஜிடபிள்ஸும் வரலன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒரு வெஜிடபிள் பார்த்துட்டேன். ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்தாச்சு. அது வாங்கலாமா? பாண்டா எக்ஸ்பிரஸ் சாப்பாடு. பாண்டா எக்ஸ்பிரஸ்ல நான் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேனே. அதை போய் சாப்பிடுவேன். காசுல அழகா பாண்டா எக்ஸ்பிரஸ். அங்கே இண்டோர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே ஃபிஷ் வாங்க தான் இங்கே ஏஷியன் மார்க்கெட் வந்தோம். இங்கே தான் வந்து கடல் மீன்லாம் கிடைக்கும். ஸோ அதனால தான் இங்கே தான் வந்திருக்கோம். சரி போய் பார்க்கலாம் ஃபிஷ் இருக்கா அப்படின்னு. ஒரு மீன் கூட ஃபைனலாக ஃபிஷ்ஷும் வாங்கிட்டோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.